வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் அதை எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். பட் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதை இதிலே நான் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது எனக்கு இப்போ பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்கு. பட் அதை உங்கள்கிட்ட இப்போ நான் ஸ்கேன் ரிப்போர்ட் காமிக்கிறேன். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2022 எடுத்தது. 21 பாப்பா எனக்கு பிறந்தா. 22 1 இயர் கழிச்சு நான் மறுபடியும் போய் நான் யூட்ரஸை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். என்னோட வால்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, ஆனால் பிசிஓடி இருக்கு. பட் ஆனால் அந்த பிசிஓடி நீர் கட்டியா இருக்கட்டும், அந்த சின்னப்பையோட அப்படி சொல்றாங்க, சின்னப்பையோட அளவா இருக்கட்டும், நீர்க்கட்டியா இருக்கட்டும், எனக்கு நார்மல் ஸ்டேஜ்ல தான் இருந்தது. ரொம்ப ஓவரிஸ் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, போத் ஓவரிஸ் தான் இருந்துச்சு. பட் இன்னொன்று ஹெப்படாலஜியில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபேட்டி லிவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு இல்லை, பட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இதில் போட்டிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா திக்னஸும் மெஷர்ஸ்மெண்ட்டும் எனக்கு 32 இருந்தது. அதாவது ரைட் சைடில் 32 × 26 × 46. இப்போ இதை நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஓவரிஸ் தான் எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு இதை அப்டாமினலாக பார்த்தீங்கன்னா இப்போ 24 ஒரு ஸ்கேன் எடுத்தேன். 22 23 நான் எதுவுமே டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, நான் எதுவுமே எடுக்கலை. நான் சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே எப்போதும் நார்மலாக இருக்கிறவங்க மாதிரியே நான் சாப்பிட்டு எல்லாமே ஹை பண்ணிட்டேன். என்ன நானே நீர்க்கட்டியாக அதிகமாக வளர விட்டுட்டேன். அதனால எனக்கு மெஷர்மெண்ட்ஸும் அதிகமாகிடுச்சு, அந்த எம்எம்மாக இருக்கட்டும் அதிகமாகிடுச்சு, வால்யூம்ஸ் ஆனது அதிகமாகிடுச்சு, உள்ள இருக்க நீர்க்கட்டியானது ரொம்ப அதிகமாக ஆயிட்டு. இப்போ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2024 எடுத்ததை இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். 15/10/2024, அதாவது 1 இயர் பேக்கு. 1 இயர் கூட சொல்ல முடியாது, 2022 23 23 to 24 அப்படின்னா 2 வருஷமா என்னோட இதுல இதாயிட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா லிவர் இஸ் நார்மல் இன் சைஸ் தான் இருக்கு, நார்மல் சைஸ்ல தான் இருக்கு. வித் மைல்டு இன்க்ரீஸ்டு ஹெமட்டாலஜிஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மைல்டா இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த திக்காவும் வேற போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபேட்டி லிவர் சான்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அது மேம்கிட்ட நான் பேசிட்டேன். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்லாம், அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இது 2024 எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்படியே தலைகீழாக மாறி இருந்ததுங்க. என்ன சொல்லணும்னா அதிகமாகவே இருந்தது. இதே 2024 தான் எடுத்தது. அதில் என்ன போட்டிருக்காங்க, அர்ஜென்ட் ஃபாலிக் ஆஃப் ஈக்குவல் சைஸ் வித் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டாக நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நான் இது எதையுமே நான் ஒன்றுமே செய்யலை. மறுபடியும் எனக்கு ஃபாலிக் ஸ்டிக் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கிரேட் சான்ஸு தான் அதில் கொடுத்துருந்தாங்க. பட் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும் அப்படின்னாங்க. பட் அதனால் இதை நான் பெருசாக எடுத்துக்கலாம், இதையே நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். இந்தமாரி இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பட் அடுத்தது கேன்சர் கூட வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுது. பட் ஆனால் அது எனக்கு தெரியல, கேன்சராக மாறிடக்கூடாது. பட் அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இதை இனிமேட்டு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். அதாவது இப்போ கருப்பையின் சினப்பை அளவு, அதாவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அதில் மெஷர்மெண்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. பட் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ பொதுவாக கர்ப்பப்பையோட அளவு ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பிசிஓடி
இருக்கிறவங்க. இப்போ இது வந்து நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2012 உள்ள மெஷர்மெண்ட், அதாவது 32x26x49 mm, அதாவது வால்யூம் வந்து 22cc இருக்கு எனக்கு. பட் இது வந்து எப்படின்னா பிசிஓடி இருக்கு, ஆனா மிகவும் சிறியதாக உள்ளதுன்னு தான் டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுன்னு சொல்ல முடியாது, அதுவே ஜாஸ்தி தான், 23. அதாவது ரொம்ப பெரிய கேப் பார்த்தீங்கன்னா. அப்போ என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 86 வெயிட் இருந்தேன், 86 கிலோ இருந்தேன். பாப்பா பிறந்து அந்த பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி 76 kg இருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் 10 கிலோ ஏறிட்டேன். அதனால தான் மெயினாக வந்து ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 எடுத்த வந்து வால்யூம்ஸ்லாம் வந்து ஹையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெயிட்டை நான் கவனிக்காமலே விட்டுட்டேன். மறுபடியும் 94 கிலோ 94 கிலோ வந்து ஏறிட்டேன். இப்போ வந்து என்னோட வெயிட்டோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91 ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் பாப்பாவுக்கு காமிக்க போவேல நான் வந்து வெயிட் பார்த்தேன். ஆனால் இந்த வெயிட் தான் என்கிட்ட இருக்கு. மேபி இந்த தான் குறைச்சி ஆகணும் அப்படின்றதுனால ஒரு முடி வந்துட்டு ஒரு 76 kg வந்தா கூட போதும் அப்படின்றதுதான் எனக்கு என்னோட தாட்டாவே இருக்கு. நம்ம கண்டிப்பா குறைக்கணும் அப்படின்றதுல ஒரு இதா இருக்கேன். அதாவது நம்ம பொதுவான வந்து அளவு பார்த்தீங்கன்னா 30 நான் மேலே கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான லிவரோட அளவு பார்த்தீங்கன்னா 30 mm, 2.2 எப்படி சொல்லலாம் 25 mm × 15 mm. அதுல டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 2024க்கும் மேலே நான் எழுதியிருக்க பொதுவான இதுல வந்து நான் டேப்லெட் சாப்பிடல, வெயிட் லாஸ் பண்ணல, கரெக்டான அதுக்கான சாப்பாடு டயட்டா இருக்கட்டும் எதுவுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நான் எதுவுமே செய்யல. இன்னுமேட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணவே போறேன். இப்போ வந்து 2024 தான் என்னோட ஸ்கேனு எல்லாமே நம்ம எடுத்தது. இப்போ நம்ம வந்து 2005 இருக்கேன். இனிமேட்டு இப்போ நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு மறுபடியும் ஸ்கேன் கண்டிப்பா எடுக்க சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து நடந்துட்டு இருக்குது 9வது மாசம். இது நான் பேசுறது வந்து 3வது தேதி. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வர போறது 4ஆம் தேதி அப்படின்றதுனால நம்ம 4ஆம் தேதி இப்போ 10வது மாசம் நம்ம கணக்கு வச்சுனாலும் 1 month. நம்ம 1 monthல நான் இனிமேட்டு எடுக்க போற டயட்டும் நம்ம எடுக்க போற வெயிட் லாஸும் எல்லாம் கலந்து ஒரு மாசத்துல இந்த மெஷர்மெண்ட் இப்ப நம்ம காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன ரிப்போர்ட்ல வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம இந்த விளாக்லயே நம்ம பார்த்துடலாம். இப்ப ஒரு மாசம் வேணாம், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அவ்வளவு தெரியாது. அதனால 11வது மாசம் 4ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து ஸ்கேனுக்கு ட்ரை கண்டிப்பா பண்ணிடுவோம். கண்டிப்பா பண்ணி இந்த விளாக்லயே நம்ம வந்து அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி நான் காமிக்கிறேன். எப்படி நம்ம எப்படி சொல்றதுன்னா அந்த டயட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணி இப்போ இருக்க ஒரு கர்ப்பப்பையோடக்கான அளவு நம்ம ஆனா வந்து இதுக்கு நான் என்ன டேப்லெட் என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். எனக்கு கண்டிப்பா பீரியட்ஸே வராதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு கூட எனக்கு வந்திருக்கு. பட் இப்பயும் எனக்கு அப்படித்தான் இருக்கு. பார்ப்போம், இந்த 2 மாசம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம ஏதாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டயட்டு வெயிட் லாஸ் நம்மளோட வீடியோல நம்ம டெய்லியும் சொல்ல முடியாது, இடையில நான் என்னென்ன ஃபுட்டு நான் டயட் எடுக்கிறேன், அதுக்கு என்னென்ன எடுக்க போறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோலே வந்துடும். நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போறோன்றதையும் நான் அப்பப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.